வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் நமக்கு வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? சரிங்களா? ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் சக்ஸஸ் லெவலுக்கு போகுமா அப்படின்னா, படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆனாலும் சரி, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்தாலும் சரி, ஆன்சரை யூகிச்சு போட முடியும். சரிங்களா? அதுக்கு உங்களை ஃபுல் மார்க் எடுத்து உங்களை போஸ்டிங் அடிக்க வைக்கிறதுக்காக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல். சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25+ டெஸ்ட் இருக்குது. 25க்கும் அதிகமான டெஸ்ட் இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடியது அதுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். பார்ட் பியில் இருக்கக்கூடிய ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்ட் சியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 கொஸ்டின் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட். அப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல அதில் 100 கொஸ்டின் எழுத போகிறீங்க. ரீசனிங் படிக்கிறீங்க அப்படின்னா ரீசனிங்கில் 40 கொஸ்டினுக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. லாங்குவேஜ் 60 கொஸ்டின். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் வெல்வெஸ்ட்டாக இருப்போம். நமக்கு புதுசுன்னு வரப்போ ரீசனிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல சில டாபிக்ஸ், ஏன்னா ப்ரிலிமினரிக்கும் நம்ம நிறைய டாபிக்ஸ் படிச்சிருப்போம். அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போடுறதுக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் அகாடமி எல்லா பிரான்ச்சஸ்லையுமே உங்களுக்கு என்ன தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாடசாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் கொடுத்துட்றாங்க. இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ. இப்போ ஒரு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை வேணால் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்ல 5 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் டோட்டலாக டிஎன்பிசியில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாட்டில் ஒரு 30 கொஸ்டின். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட்டில் 15 கொஸ்டின். தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் ஆஃப் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின். அப்புறம் ஜாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டின் தான் நீங்கள் ஜிஎஸ்ல நார்மலாக எழுத போகிறீங்க. இப்போ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸாக உங்களுக்கு உள்ள உடச்சி 3 டெஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அது போக ரிவிஷன் டெஸ்ட்டாக ஒன்று போட போகிறீங்க. அப்போ இதில் மட்டுமே உங்களுக்கு 4 டெஸ்ட்டு போடுறீங்க. அப்போ இதில் 400 கொஸ்டின் உங்களுக்கு கையில் இருக்கும். அடுத்தது அட்மின் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதுலேயும் இதே மாதிரி தான் உங்களுக்கு உடஞ்சிருக்கு. 3+1. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் 3+1. எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ்லையும் 3+1. ஜாகிரஃபி, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதுலேயும் 3+1. அப்போ ஒவ்வொன்றிலையும் ஈச் 400 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டில் இருக்கும். அப்போ 5 × 400 கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின் உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் கொஸ்டின் இருக்குது. புரியுதா? இது போக ஃபுல் டெஸ்ட் போட போகிறீங்க, அது அடுத்த கதை. சரி, இப்போ இதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டெஸ்ட்டு ப்ளஸ் 5 ரிவிஷன் டெஸ்ட். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுலேயும் × 40. சரிங்களா? அப்போ 20 × 40 800 கொஸ்டின்ஸ் நீங்கள் ரீசனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது போக லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14+6 ஒரு 20 × 60. சரியா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கிறப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்தளவு இப்போ டோட்டல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம 25 டெஸ்ட்டு, இது போக கட்டாய தமிழ் டிஸ்கிரிப்டிவ் நேச்சர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட்டு போட போகிறீங்க. சரிங்களா? இப்போ இதுதான் இந்த டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட். இதோட நோக்கம் இதுதான். இப்போ நீங்கள் இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட எல்லாத்தையுமே படித்து முடித்த மாதிரி இருக்கும். சிலபஸ் ஃபுல்லி கவர்டாக இருக்கும். அடுத்தது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த டெஸ்ட்டு?
எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பிங் வெனஸ்டே 18/12/2024 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட போகிறீங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. 100 கொஸ்டின். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் 20 கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. மொத்தம் 40 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து லாங்குவேஜை பொறுத்தளவு பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ் பெற்ற நூல் ஆசிரியர்கள், இதை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்தவரை மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலம் ஏ வித் தேர் மீனிங்ஸ் இன் காலம் பி. மேட்ச் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸை வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 60 கொஸ்டின். சரியா? அப்போ கிட்டத்தட்ட 200 கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடுறீங்க. இதில் நல்ல டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிறணும். சிபிடியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் போடுறதுக்கும் ஆன்லைனில் போடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் எதில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்லையும் பண்ணணும். அதுக்கான ப்ராக்டிஸும் சேர்ந்து எடுத்துடணும். இப்போ இதில் ஒரு 15 டெஸ்ட்டு கண்டினியூவாக நீங்கள் யூனிட் வைஸாக போட்டுட்ருப்பீங்க. 15வது டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16th டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரிவிஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ குயிக்காக நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் வந்து ஏற்கனவே படித்ததை ஞாபகப்படுத்துறது மட்டும் கிடையாது. நம்ம எதையாவது விட்டுருந்தோம் அப்படின்னா திரும்ப படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16வது டெஸ்ட்லேருந்து ரிவிஷன் ஆரம்பிக்குது. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் கம்ப்ளீட் சிலபஸில் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 27 வரை ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணுறீங்க. அடுத்து லாங்குவேஜில் பாருங்கள் கம்ப்ளீட் சிலபஸாக எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸாக ஒரு ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போ எல்லா ரிவிஷனுமே உங்களுக்கு ஆல்ரெடி படித்த 15 டெஸ்ட்டையும் திரும்ப பார்க்குற மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் படித்ததை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதையாவது படிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா அதை திரும்ப படிக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான டைம், ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருப்போம். சரிங்களா? அதனால் இந்த டைமிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான டைமில் நம்மளால் நிறைய படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 2, 29/1/2025, 31/1/2025 2 ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த 2 ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கரெக்டாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2A மெயின்ஸுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் எது கட்டாய தமிழில். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம் இந்த டெஸ்ட் பேட்சில். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ப்ராக்டிஸ் தான். படிக்கிறோம், எழுதி பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூவாக டெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம படிக்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணியிருப்பாங்க. 2 மெயின்ஸு 2A மெயின்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஷெடியூல்லையோ இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும், இந்த டெஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எப்பயுமே நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணுற ஒரே விஷயம் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். அதனால் அதை நல்லா சாலிடாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.